சரி, பாடலையும் இசையையும் அனுபவித்த நாம் இப்பொழுது பாடலுக்கான பொருள் விளக்கத்தை பார்ப்போம். நம்மில் பலருக்கும் உள்ள மிக பெரும் பயமான மரண பயம் பற்றிய பாடல்தான் இது. இறப்பு நமக்கு நிச்சயம் என்பதில் யாருக்கும் ஐயமில்லை. ஆனால் எப்போது, எவ்வடிவில், என்ன நிலைமையில் மரணம் நிகழும் என்பதை குறித்த பயமே இது. இந்த பயம் அப்பர் சுவாமிகளையும் விட்டு வைக்கவில்லையோ என்ற சந்தேகம் எனக்குள் சற்றே எழுகிறது. அப்பர் சுவாமிகள் இறைவனிடம் எதை கேட்டு பெற விரும்புகிறார் என்பதை சற்றே உன்னிப்பாக ஆராயும் போது இவ்வெண்ணம் நமக்கு தோன்றுவது இயல்பானதே. நாவுக்கரசரின் நயம் மிகுந்த கருத்தை இப்போது பார்ப்போம். என் உடல் அங்கங்கள் எல்லாம் மண்ணோடு மண்ணாகும். என்னுடைய அளப்பில ஆர்வத்தை முற்றிலுமாக உன்மீதுதான் வைத்துள்ளேன். அவ்வகையில் என் பாவங்கள், அவமானம், குற்றங்கள் எல்லாம் போக வழிகண்டேன். பரம்பொருளே, சங்கு போன்ற வெண்மையான மேனி உடையவனே, நாய் போல இழிந்தவனாகிய நான் சாகும் நாளில் பெருமானே நீ எங்கே இருக்கிறாய் என்று தேடும் பொழுது உடனே வந்து என்னை காப்பாற்றும் வகையில் இதோ உன் பக்கத்தில் தான் இருக்கிறேன் என்று சொல்லி என்னை அரவணைப்பாய் என்ற விண்ணப்பத்தை இறைவனிடம் இப்பாடலில் திருநாவுக்கரசு சுவாமிகள் வைக்கின்றார். சுவாமிகளே இவ்வாறு வேண்டும் பொழுது நாம் எல்லாம் எம்மாத்திரம்? எனவே நாமும் அன்றாடம் சிவபெருமானிடம் இந்த வேண்டுகோளை மறக்காமல் வைப்போம் என்று சொல்லி என்னுடைய இந்த விளக்கத்தை முடித்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.